மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ரயில் நிலையமாக திருத்தணி ரயில் நிலையம் உள்ளது என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி ரயில் நிலையம் உள்ளது. இங்கு இருந்து சென்னை மார்க்கமாகவும் ஆந்திரா மாநிலம் திருப்பதி மற்றும் வட மாநிலத்திற்கும் செல்லக்கூடிய மிக முக்கிய ரயில் நிலையமாக இந்த ரயில் நிலையம் உள்ளது. தினம்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் தொழிலாளர்களும் மாணவர்களும் வியாபாரிகளும் மற்றும் பல்வேறு தங்கள் சொந்த தேவைகளுக்கு இந்த ரயில் நிலையத்தை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். அப்படி மக்களின் பயன்பாட்டிற்கு சிறந்த ரயில் நிலையமாக செயல்பட வேண்டிய ரயில் நிலையம் பொதுமக்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. திருத்தணி ரயில் நிலையத்தில் 3 பிளாட்ஃபார்ம் மட்டுமே உள்ளது. இந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் பல இடங்களில் பொதுமக்கள் செல்லக்கூடிய பகுதிகளில் பிளாட்ஃபார்ம் கல் உடைந்ததால் கம்பிகள் ஆபத்தான முறையில் நீண்டு கொண்டு இருக்கிறது. இதனால் ரயிலில் இருந்து இறங்கியவுடன் இதில் கால் வைத்தால் உடனடியாக மரணம் நிச்சயம் என்பது பொதுமக்கள் வேதனையுடன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். ரயில் நிலைய பகுதிகளில் கம்பிகள் பல இடங்களில் ஆபத்தான முறையில் நிற்கிறது. இதனை தாண்டி செல்லும் பொழுது மக்களுக்கு எந்த நேரத்திலும் ஆபத்தான படுகாயங்களையும் சந்திக்கலாம் என்ற நிலையாக உள்ளது. திருத்தணி ரயில் நிலைய பிளாட்ஃபார்ம் பகுதியில் பல்வேறு இடங்களில் மேடு பள்ளங்களாக ஆபத்தான அதிக பள்ளங்களாகவும் உள்ளது. மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் இதில் அவசரத்தில் வரும் பொதுமக்கள் விழுந்தால் உடனடியாக கை கால்கள் உடைவது நிச்சயம் என்பது நிதர்சனமான உண்மையாக இதில் தெரிகிறது. ரயில் நிலையம் பிளாட்ஃபார்ம் பகுதியில் ஆபத்தான முறையில் மின்சார ஒயர்கள் வெளியே தெரியும் அளவிற்கு உள்ளது. இதனால் பொதுமக்கள், குழந்தைகள், வயதானவர்கள், இந்த ரயில்வே பிளாட்ஃபார்முக்கு வருபவர்கள் கொஞ்சம் இவர்கள் அசந்த சூழ்நிலையில் இந்த பிளாட்ஃபார்ம் பகுதியில் நடந்தால் உடனடியாக யமலோகம் செல்லக்கூடிய சூழ்நிலையை, மரணத்தை இலவசமாக கொடுக்கக்கூடிய நிலையை இந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் உருவாக்கியுள்ளது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் ரயில்வே பிளாட்ஃபார்ம் பகுதியில் வேலை நடக்கிறது. பொதுமக்கள் கவனமுடன் செல்ல வேண்டும் என்ற எச்சரிக்கை பலகையும் இவர்கள் வைக்கவில்லை. ரயில்வே நுழைவாயில் கழிவுநீர் மற்றும் ஆபத்தான பள்ளங்கள் மூலமாக தண்ணீர் தேங்கி பொதுமக்களுக்கு வியாதிகள் பரப்பும் ரயில் நிலையமாக உள்ளது. இந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் ரயில் நிலையத்தை உடனடியாக சீரமைப்பு செய்து உடனடியாக மக்கள் பாதுகாப்பிற்கு ஏற்றவாறு மாற்ற வேண்டும். உடனடி நடவடிக்கை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் எடுக்க வேண்டும் என்று திருத்தணியில் உள்ள பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.
வணக்கம். ஆயிரக்கணக்கான மக்கள் திருத்தணி ரயில் நிலையத்திலிருந்து பயணிக்கிறார்கள். பாதுகாப்பு அற்ற நிலையில் பயணிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. பிளாட்பாரங்களில் அங்கங்கே கம்பிகளும் மின்சார வயர்களும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதை உடனே மத்திய அரசு சிறப்பு கவனம் கொண்டு சீர் செய்ய வேண்டும். இல்லையெனில் மக்கள் பாதிக்கப்படுவார்கள்.